உங்களோட கனவை வந்து ஜேர்னல் பண்ணியிருக்கீங்களா? ஹாய்ங்க. வெல்கம் டு எ டே இன் மை லைஃப். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நமக்கு பிடிச்ச பர்சன்ஸ் எப்போலாம் என்னோடய கனவுல வராங்களோ அந்த கனவு எல்லாத்தையும் காலையில் எந்திச்ச உடனே எழுதி வச்சுருவேன். ஏன்னா டக்குன்னு மறந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வரும்போது எப்போ அவங்களோட கனவுகள் அந்த பர்சன்ஸ் வர கனவுகள் நிற்க ஆரம்பிக்கும், அப்போ இந்த கனவு வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஏதாச்சும் சீக்ரெட் மெசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியலை. ஒரு 500 ஃபாலோவர்ஸ் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடியோ போடுவோம். அதில் வந்து நான் நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்டு நேற்று வந்து போர்ட்ஃபோலியோ தான் பண்ணேன். என்னோடய சீனியருக்கும் வேலை போயிட்டு அவர் ஸ்டார்ட் அப்பில் தான் ஒர்க் பண்ணார். ஸ்டார்ட் அப்பே மூடிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவர் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு கொஞ்சம் R&D பண்ணணும் அப்படின்னாரு டிசைனில். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். நானும் கொஞ்சம் உட்காந்து டாஸ்க்கெல்லாம் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் டாஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிக்கு. டிசைன் டாஸ்க் பண்ணி முடித்தா தான் நமக்கு அடுத்தடுத்த ரவுண்ட் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆக முடியும். இன்றைக்கி இந்த மாதிரி தான் டே போச்சு. இந்த வாரத்துக்குள்ளே இதெல்லாம் முடித்தா தான் அடுத்த வாரம் நம்ம உட்காந்து படிக்க ஆரம்பிக்க முடியும். அதுக்கு அடுத்த வாரம் வந்து எக்ஸாம் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இங்கிலீஷ் வந்து RRBக்கு வராது. நான் வந்து IBBSக்கு வந்து சொன்னேன். அதுக்கு வந்து இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங் இது மட்டும்தான் வரும். ரீசனிங் முடிச்சுட்டேன். இங்கிலீஷ் கூட படிச்சிருவேன் 2 நாளில் உட்காந்து. ஆப்டிடியூட் தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் படித்தா கொஞ்சம் நல்லா படிங்க.